டைனோசர் காலத்து 19 மீட்டர் ஆக்டோபஸ் உண்மையா மர்மமா? டைனோசர் வாழ்ந்த காலத்தில் மொசோசோயிக் யுகம் 19 மீட்டர் நீளமான ஆக்டோபஸ் இருந்தது என்ற கூற்று சமீபத்தில் வைரலாகி வருகிறது. ஆனால் இதை அறிவியல் உண்மை என்று சொல்ல முடியுமா? இந்த 19 மீட்டர் ஆக்டோபஸ் கதை எங்கிருந்து வந்தது? சில பழமையான பாறைச் சான்றுகள் கடலடியில் கிடைத்துள்ளது. அவை பெரிய சுருள் வடிவ அமைப்புகள் கொண்டவை. இதை சிலர் பெரிய ஆக்டோபஸ் ஓய்வு எடுத்த தடயங்கள் என்று கூறினர். ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? அந்த சுருள் வடிவங்கள் உண்மையில் அமோனைட் எனப்படும் கடல் உயிரினங்களில் உரைகள். அமோனைட்ஸ்கள் இன்றைய ஆக்டோபஸ் குடும்பத்திற்கு உறவானவைதான். ஆனால் அவை உரை கொண்டவை. ஆக்டோபஸ் போல உண்மையான உடல் அல்ல. இதனால் 19 மீட்டர் ஆக்டோபஸ் என்ற கருத்து தவறான புரிதலாக இருக்கலாம். ஆக்டோபஸ் பெரிய கடல் மிருகங்கள் இல்லையா? இருந்தது, ஆனால் ஆக்டோபஸ் அல்ல. மொசாசோரஸ் 15 மீட்டர் வரை வளர்ந்த கடல் பல்லி. மெகலோடான் மிகப்பெரிய சுறா. இவை உண்மையான கடல் ராஜாக்கள். ஏன் இந்த கதை வைரலாகிறது? மனிதர்களுக்கு மர்மம் பெரிதான உயிரினங்கள் பிடிக்கும். கிராக்கன் போன்ற பழமையான கடல் கதைகள் இதை ஊக்குவிக்கின்றன. ஆனால் அறிவியல் ஆதாரம் இல்லாமல் இந்த கூற்றுக்கள் பரவுகின்றன. 19 மீட்டர் நீளமான ஆக்டோபஸ் டைனோசர் காலத்தில் இருந்தது என்ற நேரடி ஆதாரம் இல்லை. கண்டுபிடிக்கப்பட்டது அமோனைட் போன்ற உயிரினங்கள் ஃபோசில் மட்டும். இது ஒரு மிஸ் இன்டர்பிரேஷன், தவறான விளக்கம்தான்.